ஹலோ விவிஎஸ் வியூயர்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கேரளாவில் திருவாண்டம் டிஸ்ட்ரிக்ட்ல அண்ணாந்து பார்க்குற ஆழிமலை சிவனை பற்றி பார்த்தோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற செங்கல் என்ற ஊரில் இருக்கிற மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி கோயிலில் இருக்கிற 111.2 அடி உயரமுள்ள சிவலிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்தியாவிலேயே மிக உயரமான சிவலிங்கமாக கருதப்படுது. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கிற கோலார் மாவட்டத்தில் இருக்கிற 108 அடி உயர சிவலிங்கம் தான் மிக உயரமான சிவலிங்கமாக கருதப்பட்டது. இந்த 111.2 அடி சிவலிங்கம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் டாலஸ்ட் சிவலிங்கம் இந்த கண்ட்ரின்னு சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிவலிங்கத்தோட ஒரு சிறப்பு 8 அடுக்கு சிவலிங்கமா இது கட்டப்பட்டிருக்கு. 8 மனுஷனை பிரிச்சுக்கணுன்ற மாதிரி இந்த லிங்கத்தையும் 8 பிரிச்சுட்டாங்க போல இருக்கு. இதுல முதல் அடுக்குல 108 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 6 அடுக்குகள் மனித உடலோட 6 வாழ்வாதார சக்கரங்களா கருதப்படுது. இந்த 6 அடுக்களையும் பலவிதமான சிலைகளும் மியூரல் எனப்படும் சுவரோவியங்களும் காணப்படுது. 8வது அடுக்குல இமயமலையில உள்ள கைலாயத்துல சிவபார்வதியை தரிசிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த 8வது அடுக்குக்கு வரத்துக்கான வழி இமயமலையோட 7 மலைகளை குறிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கட்டுமானத்துல பல புனித தலங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணு, தீர்த்தம் எல்லாம் கலந்திருப்பதா கூறப்படுது. இந்த கோயில்ல இருக்கிற பிள்ளையார் சந்நிதியை சுத்தி நம்ம எதையாவது ஒன்று வேண்டிக்கிட்டு தேங்காயை உருட்டிட்டு வந்தோம்னா நம்ம நினைச்சது நடக்கும்னு நம்புறாங்க. உலகத்திலேயே இந்த கோயிலில் தான் சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்கங்களோட வடிவங்களையும் பிள்ளையாரோட 32 வடிவங்களையும் ஒன்றா பார்க்க முடியும். இப்போ நம்ம 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றியும் 32 விநாயகரோட வடிவங்களை பற்றியும் பார்ப்போம். முதல்ல ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு பார்ப்போம். ஜோதின்னா ஒளி, லிங்கம்னா குறி. ஜோதிர்லிங்கன்றது சிவபெருமானை குறிக்கிற ஒரு புனித குறியீடு. விஷ்ணு புராணத்தில் இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி குறிப்பு இருக்குது. இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி ஒரு சுவையான கதை கூட இருக்குது. ஒரு காலத்தில் மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் யார் சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ற ஒரு போட்டி ஏற்பட சிவபெருமான் ஒரு பிரம்மாண்டமான ஒளி தூணை ஏற்படுத்தி அதனோட ஆதியையும் அந்தத்தையும் முடிஞ்சால் கண்டுபிடிக்க சொல்லி மும்மூர்த்திகளில் மற்ற 2 பேரான பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும் சேலஞ்ச் பண்ணுறாரு. பிரம்மா திரும்ப வந்து தான் முடிவை கண்டுபிடிச்சிட்டு தான் போய் சொல்ல மகாவிஷ்ணு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிடுறதா கூறப்படுது. பிரம்மதேவர் படைக்கிற கடவுளாக இருந்தால் கூட அவர் பொய் சொன்னதுனால அவரை யாரும் பூமியில் வணங்க மாட்டாங்கன்னு சிவபெருமான் சாபம் கொடுத்துட்றாரு. அந்த முடிவில்லாத ஒளி பிம்பத்திலேருந்து உருவானது தான் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு கருதப்படுது. மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிறதா கருதப்படுது. இந்த ஜோதிர்லிங்கங்களோட பேர் என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்துக்கும் ஒரு குட்டி கதை இருக்குது. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக 32 விநாயகரோட வடிவங்களை இங்கே கொடுத்துருக்கோம். டிவிஎஸ் நேயர்கள் விநாயகரை வணங்கி வினைகளை களைய விழைகிறோம். பால கணபதி, பக்தி கணபதி, துந்தி கணபதி, துர்க்க கணபதி, த்விஜய கணபதி, த்விமுக கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஹரித்ர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி, க்ஷிப்ர கணபதி, மகாகணபதி, நித்ய கணபதி, ரிணமோச்சன கணபதி, சக்தி கணபதி, சங்கடஹர கணபதி, சித்தி கணபதி, சிம்ஹ கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரிமுக கணபதி, திரியாட்சர கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உத்தந்த கணபதி, ஊர்த்வ கணபதி, வரத கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, யோக கணபதி, ஹேராம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி போன்ற 32 கணபதி வடிவங்களின் உருவங்களை நாம் இங்கே உங்களுக்காக தந்திருக்கிறோம். நல்லது நண்பர்களே, செங்கல் லிங்கத்தை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் இடம்பெற செய்கிற முயற்சி வெற்றி பெற சிவபெருமான் அருள வேண்டுகிறோம். இந்த கோயில் சுற்றி ரொம்ப அழகாக சுத்தமாக இயற்கை எழிலோட ஒருவித அமைதியோடையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டினீங்கன்னா இது மாதிரி பல நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். திருவாண்டம் டூர் போகிற எல்லாரும் இந்த கோவிலை மிஸ் நாட் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது நல்லது. மீண்டும் சந்திக்கும் வரை தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.